ஏய் எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்கடா. இதுக்கு பேர் தான் பேலஸ். இங்க இருக்கவங்க எல்லாம் ராஜ பரம்பரையை சேர்ந்தவங்க. இவங்க மனசு வச்சா நம்ம எங்கேயோ போயிடலாம். ஏன்டா அப்படி குரங்கு மாதிரி அங்கேயும் இங்கேயும் தவறுங்க? பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க? இந்த பாரு, இப்ப இருந்து ஒரு குண்டு ஊசி சத்தம் கூட கேட்காம எல்லாத்தையும் மெதுவா சத்தம் இல்லாம இறக்கி வைக்கலாம். என்ன ஏண்டா தப்பு பண்றீங்க? இப்பதான் சொல்லிட்டு போனேன். டேய் கெஞ்சி கெதறி கூத்தாடி கைய பிடிச்சி காலை பிடிச்சி இந்த கான்ட்ராக்ட் வாங்கிக்கண்டா. 1 லட்சம் ரூபாய் கான்ட்ராக்டா, அதுல மண்ணள்ளி போட்டாங்களா? பின்னாடி கொண்டாந்து வைப்பாங்க. நல்லா குற்றாலத்தில் இருக்க வேண்டியலாம் இங்க வந்து ஏன் ஊசல வாங்குறீங்களா? அமைதியா வேலை பாருங்க. அப்புறம் செஞ்சுக்கலாம். ஒன்னேடா பெருச்சாலைக்கு தொப்பி. யாரா இந்த காலகட்ட சமாளம் கொண்டு வந்து வச்சது? இவர்தான். இவருக்கு இதான் வேலை. இந்த குப்பையெல்லாம் எடுத்துட்டு போல தொலைச்சு புடுவோம் உங்களை. குப்பையா? டேய் எடுத்துட்டு போங்கடா. அட தண்ணி மாட்டு பசங்களா ஏன்டா பாத்துக்கிட்டு நிக்கிறீங்க? எடுத்து வைங்கடா. என்கிட்ட ஏன்டா கொண்டாந்து குடுக்குறேன்? எங்கேயாச்சும் கொண்டு வைடா. அட அப்புறம் செஞ்சுக்கிறா. உங்களுக்கு வேற தனியா சொல்லுவா. எடுத்து வைங்கடா. ஐயோ அவர்கிட்டயே போறாங்க. இங்க வந்து தோணா. இப்ப பண்ணிடுவாயா? இப்ப பண்ணிடுவா. இவன மாதிரி பைத்தியக்காரனுக்குலாம் எவன்டா பெயிண்டிங் கான்ட்ராக்ட் கொடுத்தது? டேய் மேனேஜரே, டேய் சுந்தரேசா, இதோ வந்துட்டேன். கேட்டா விளக்கண்ணே. டேய் இப்படி வாடா சந்துரு, வா. எங்க போனா அந்த விளக்கண்ணே? தூக்குடா தூக்குடா. ஏண்டா 4 ஸ்டெப் கூட நடந்து வரல, அதுக்குள்ள என்னடா கை கைன்ற? அதனடா கையில பாட்டில் விளக்கெண்ண. விளக்கண்ணையா? எதுக்கு? இவன் தான் எடுறா விளக்கெண்ணா, அதான் எடுத்துட்டு வந்தேன். இந்தா தூக்கி போறா. ஏன்டா இங்க போட்ட? நீ தானே தூக்கி போடுன, அதான் போட்டேன். யாரா அவன்? அதுக்காக வயலாட தூக்கி போறது? யாரா உண்டா என்னடா வருது? க்ளீன் பண்றா போடா. பிடிக்கல பிடிக்கலடா. ஏண்டா இப்படியா தூக்குறது? ஒழுங்கா பிடிக்க வேணா? நான் எங்க பிடிச்சேன்? அதுக்குள்ளதான் நீங்க தூக்கிட்டீங்களே. கரெக்ட். அவர் தூக்கவே இல்லை, நான் பார்த்தேன். அப்புறம் ஏன்டா பேச வருதா? வேலை செய்யும் போது பேசக்கூடாதுன்னு பாஸ் சொல்லியிருக்காரு. ஐயோ அட நாசமா போற எடுபட்ட வயலுகளா. நீங்க வேலைக்கா வந்திருக்கீங்க. என்ன உசுரோட வச்சு புதைக்கிறதுக்குன்னு வந்திருக்கீங்கடா. சல்லி சல்லியா நொறுக்கிட்டீங்களடா. என்னடா என் சத்தம்? என்ன 200 வருஷமா ஓடிட்டு இருந்த கடியாரத்தை அநியாயமா போட்டு உடைச்சிட்டீங்களா? அப்பாடா, நான் கூட புதுசு நினைச்சு பயந்துட்டேங்க. கழுத கழுத கற்பூர வாசனை உனக்கு தெரியுமாடா? எங்க பாட்டம் புட்ட காலத்துல இருந்து பாதுகாப்பா வச்சுட்டு இருந்தது உடைச்சிட்டீங்களா? இனிமேல் எவனாலையும் வாங்க முடியுமாடா? ஆமா ஆமா, இனிமே இதை யாரும் வாங்க மாட்டாங்க. வாயமுறா குரங்கு. ஐயா மன்னிச்சுக்கங்க ஐயா. மன்னிச்சிடறதா? மன்னிச்சிடறதா? சுந்தரேசா, இதோ வந்துட்டேன். இடிபாடுக்கு பிறந்தவனே, இன்னும் நீ ஸ்டெடி ஆகலையா? என்ன எழுவ தெரியல, ஓடி வந்தா கால் ஸ்லிப் ஆகுது. டாக்டர் கிட்ட கொண்டு போய் காலை காட்டணும். டாக்டர் கிட்ட காட்ட வேண்டியது உன் காலை இல்ல, உன் கண்ணை. ஏடா கண்ணு முன்னு தெரியாம எண்ணெயில கால் வச்சா வழுக்காம என்னடா செய்யும்? என்ன டேய், யாராங்க எண்ணெய் கொட்டினது? டேய் யாரா இதை உடைச்சது? அது வேற ஒண்ணும் இல்லைங்க. பசங்க பத்திரமா தான் தூக்கிட்டு வந்தானுங்க. உங்களுக்கு காலு சிரிப்பான மாதிரி பசங்களுக்கு கையை சிரிப்பாயிடுச்சு. எஜமா, இனிமே 1 நிமிஷம் கூட இவங்களை இந்த வீட்டுல வச்சு கூடாது. உடனடியே கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணி அனுப்பிச்சிட வேண்டியதான். இந்த உடஞ்ச பொருளுக்கெல்லாம் உங்க ஒப்பனம் வந்து காசு கொடுப்பான். இதெல்லாம் கொண்டு வாங்குற வரைக்கும் இந்த வீட்டை விட்டு அவங்க வெளியே போக கூடாது. ஐயா 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 கொஞ்சம் பெரிய மனுஷன் பண்ணுங்க ஐயா ஐயா.